எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். கடைசீட்டில் நம்முடைய தளபதி விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் பேசிட்டாங்க. இந்த ஃபோன் ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. சீமான் அவர்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள் கிட்ட. இந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒரு மாசான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. தளபதி விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு, சீமான் அவர்கள் விஜய் சிஎம் ஆன உடனே அதற்கு என்ன சொன்னார் அப்படிங்கிற பற்றி நம்ம வாங்க தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, எல்லாருமே எதிர்பார்த்த அந்த நாள் கடைசியில் வந்து முடிஞ்சிடுச்சு. நேற்று தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார். தளபதி விஜய் அவர்கள் எப்போ சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழகமே காத்துட்டு இருந்துச்சு. கடந்த ஒரு வார காலம் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எப்போ அவரை சிஎம்மாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் சிஎம் ஆகிட்டார். அவருடைய சிஎம் ஆன உடனே பேசின ஸ்பீச்சு தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நம்பிக்கை கொடுத்துருக்குது. அது வந்து உழைக்கும் மக்கள் இருந்து பலதரப்பட்ட மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே தளபதி விஜய் அவர்கள் மேலே மிக பெருமளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குது. கண்டிப்பாக தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு உறுதியாக எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. முக்கியமாக தாய்மார்கள் அந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஒரு மிக பெருமளவுக்கு தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழகத்தை உலகத்திலே நம்பர் 1 இடத்துல கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீமான் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் ஒன்று சேர மாதிரி இருந்துச்சு. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்த ஒரு காரணத்தினால ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு. இப்படி இருக்கிறப்ப சீமான் அவர்கள் இந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவை எதிர்க்கிறத விட டிவிகேவை தான் அதிகமாக எதிர்த்துட்டார். இதுதான் ஒரு மிக பெரும் அளவுக்கு எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தினுச்சு. டிஎம்கே தான் நம்ம தமிழகத்துடைய எதிரியாக இருக்கிறப்ப இவர் ஏன் டிவிகேவை இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாரு, அப்போ இவருக்கும் டிஎம்கேவுக்கும் ஏதாவது கூட்டணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து மிக பெரும் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படுதோல்வி இந்த எலெக்ஷனில் அடைஞ்சிட்டாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேலே மொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு மிக பெரும் அளவுக்கு ஒரு நன்றி கடன் இருக்கத்தான் செய்து. ஏன்னா தமிழர்களுக்குள்ளே நாம் எல்லாம் தமிழர்கள், நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சவர் சீமான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் விதைச்சவர் சீமான் அப்படிங்கிறதுனால ஒரு நன்றி கடன் இருக்கத்தான் செய்யுது. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆன உடனே என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ரொம்பவே மகிழ்ச்சி. அனைத்து கருத்து கணிப்புகளையும் என்னை போன்ற அரசியல்வாதிகளுடைய எண்ணத்தையும் இன்னும் பெரிய அரசியல் நிபுணர்களுடைய கருத்துக்களையும் எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டப்பா. எனக்கு உண்மையாலும் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து உண்மையாலும் பெருமை தான் படுறேன். நம்முடைய சக தம்பி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டத்தையும் தாங்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறானே. நான் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வா, நல்லாச்சு கொடு அப்படின்லாம் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. ஏன்னா நீ அதெல்லாம் பண்ணுவப்பா, அது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. எனக்கு மட்டும் கிடையாது, மொத்த தமிழகத்தையே நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்குறேன் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு நம்மளுடைய தமிழகம் போக போகுது அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் பேசின விஷயம் தான் இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, சீமான் அவர்கள் தன்னுடைய ஈகோவையும் விட்டுட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ தூரம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கீழே இருக்கிற தெரிவிங்க. நன்றி.